வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் வளர்க்கக்கூடிய பஜ்ஜீஸை எங்களோட கேஜை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கேஜில் நான் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு இந்த கேஜில் வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. உங்களோட பஜ்ஜீஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபுட் கொடுக்குறீங்க, என்ன ஃபுட் கொடுத்தா குயிக்காக ப்ரீட் ஆகுது, அதே மாதிரி சிக் நல்லாவே இருக்குது, என்னென்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி எக் ஃபுட் மேக் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். அப்படி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதை பார்த்து எக் ஃபுட் மேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடுதலாக எக்கை பாயில் பண்ணி தான் வைப்பாங்க, அவிச்சு அதை வைப்பாங்க. அப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேரம் அப்படி சாப்பிடாது. பேர்ட் சாப்பிடாத டைமில் நீங்கள் இப்படி பொரித்து போட்டு நார்மலாக நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் ஒரு சட்டியில் போட்டு நீங்கள் பொரிங்க. எண்ணெய் நிறைய விடாமல் நார்மலாக நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால், உப்பு விடாதீங்க, பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்படி பொரித்து வறுத்து எடுத்துட்டு அதை நீங்கள் பேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா சில நேரம் சாப்பிடாது. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே பசியோடு இருக்கிற நேரத்தில் இந்த ஃபுட்டை வச்சிங்கன்னு சொன்னால் அது சாப்பிடும். நான் காலையில் இது நார்மலாக நான் டெய்லி வைக்கிறேன்றதால வீக்லி 2 times வைப்பேன். அப்படி வைக்கிறேன்றதால கூடுதலாக பேர்ட்ஸ் சாப்பிடுது. நான் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது ஒரு காலையில் நான் தின வைக்கலை, ஒரு 2-3 மணி நேரம் சாப்பாடு ஒன்றும் வைக்கலை, தண்ணி மட்டும் வச்சேன். அது பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு அது ரொம்பவே பசியில் இருக்கும்போது இப்படி நான் புதுசாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டை வைக்கும்போது அது ரொம்பவே சாப்பிடும், அழகாக சாப்பிடும். இது சாப்பிட்றதால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது போடக்கூடிய எக் நல்லாவே ஹெல்த்தியாக போடும். கூடுதலாக பார்ப்பீங்க, ஒரு 5 முட்டை போட்டுச்சுன்னா அந்த 5 முட்டையில் ஒரு 2 முட்டை தான் பொரிக்கும், மிச்ச முட்டைலாம் பொரிக்காது. மிச்ச முட்டையை சில நேரம் தட்டி விடும். இது என்ன காரணம்னு சொன்னால், அதுக்கு முட்டைக்குள்ளே மஞ்சக்கரை இருக்காது. நீங்கள் மஞ்சக்கரை இருக்காது போலியான முட்டையா இல்லாட்டி நல்ல முட்டையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்து அதை போட்டிருக்க முட்டையை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த டார்ச் லைட்டுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்குள்ளே மஞ்சக்கரை இருந்துச்சுன்னு சொன்னால் அது பொரிக்கக்கூடிய முட்டை. இதே மஞ்சக்கரு இல்லை, சும்மா நார்மலாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் வெள்ளைக்கரு மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு போலியான முட்டை. இப்படி போலியான முட்டை என்னத்துக்காக போடுதுன்னு சொன்னால், அது கல்சிய பற்றாக்குறையால் போடுது. கல்சிய பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டில் போன் ஃபிஷ்ஷில் நீங்கள் வைக்கிறேன்றாலும் அது முட்டை ஹெல்த்தியாக வராது. அதே மாதிரி நீங்கள் எக் ஃபுட் வைக்காமல் வெறும் திணையை மட்டும் வைக்கிறதால கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பிரச்சனை வராது. ஏதாவது கால்சிய சக்தி இருந்துச்சு மட்டும்தான் எக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி சில எக்குகள் வைக்கும் அதை முட்டை கோதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே வீக்காக இருக்கும், மெதுவாக நீங்கள் கையால் தொட்ட உடனேயே உடைஞ்சிடும். அதனால தான் பேர்ட்ஸும் சில நேரம் அதோட நெஸ்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைஞ்சு போயிருக்கும், முட்டைகள் உடைஞ்சு போயிருக்கும். அதுக்கு காரணம் அதில் கால்சியம் ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்கிறதால தான் இந்த முட்டைகள் கூடுதலாக உடைகிறது. என்ற 2 கேஜிலையும் இருக்கிறதுக்கு நான் வீக்லி 2 times வைப்பேன் ஃபுட். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். அதில் 2 குஞ்சுகள் பக்கத்தில் இருக்குது. அந்த குஞ்செல்லாம் ரொம்பவே சாப்பிடும், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குஞ்சுகள் இருக்கும்போது முட்டை கோது நீங்கள் வைக்காதீங்க. அது கொஞ்சம் வளர்ந்து தானாக ஃபீட் பண்ணும்போது நீங்கள் முட்டை கோது வைங்க. மற்றபடி ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.